பாடல்களின் காப்புரிமையை மீறியதாக இளையராஜாவின் IMMP நிறுவனத்திடம் 1.5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு சோனி நிறுவனம் தொடர்ந்த வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி இளையராஜா தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கு பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். காப்புரிமை விவகாரத்தில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி இளையராஜா சார்பில் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இளையராஜாவுக்கு எதிராக சோனி நிறுவனம் சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தங்களுடைய பதிப்புரிமையின் கீழ் உள்ள பாடல்கள் இளையராஜா தரப்பில் அவருடைய நிறுவனம் IMMP நிறுவனம் பயன்படுத்தி வருவதாகவும் இதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தமது காப்புரிமை மீறப்பட்டு இருப்பதால் தங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரி 2022ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் சோனி நிறுவனத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு மும்பை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் அனைத்தையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பில் வாதிடப்பட்டது, மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தற்போதைய நிலையில் இந்த வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியாது என தெரிவித்து இளையராஜாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.